27 நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை பற்றி இன்று உங்களிடம் விளக்க உள்ளேன். ரேவதி என்பது புதனின் நட்சத்திரமாகும். மீன ராசியாகும். மீன ராசிக்கு அதிபதி குரு. புதனின் நட்சத்திரத்திலும் குருவின் ராசியிலும் பிறப்பது மிக சிறந்த ராஜயோகமாகும். சிறந்த அறிவாற்றலால் பெரிய பதவிகளை அடையக்கூடிய யோகம் கூட இவங்களுக்கு ஏற்படும். சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் நன்மைகள் பல செய்வார்கள். நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்கள். இவங்களுக்கு எப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல சுதந்திரம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இலகிய மனம், உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பெல்லாம் இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகமானது இவங்களுக்கு ஏற்படும். இளமை வாழ்விலே திருமணம் நடைவதற்கான யோகங்கள் உண்டு. அடுத்து என்ன தொழில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்றால், பொதுவாக சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் என்பதனால பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவது, மற்றவர்களை வழிநடத்துவது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், பொதுநல பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம்லாம் இவங்களுக்கு உண்டு. ஆன்மீக காரியங்கள் கூட ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் எழுத்தாற்றல், பேச்சாற்றல், எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய யோகம்லாம் கூட இவங்களுக்கு ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டாகும். அடுத்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பற்றி பார்க்கின்ற பொழுது, முதல் திசையாக புதன் திசை நடக்கும். பொதுவாக முதல் திசையாக புதன் திசை நடக்கின்ற பொழுது மங்களகரமான சுபகிரகமான புதனுடைய திசையே முதல் திசையாக நடக்கிறதுனால அந்த புதன் திசை முடிகிற வரைக்கும் எல்லா வகையிலும் யோகங்கள். குழந்தை பருவத்திலேயே புதன் திசை என்பதனால தாய் தந்தையருக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியங்கள், நல்ல யோகங்கள், அனுகூலங்கள், நல்ல அறிவாற்றல், குழந்தை பருவத்திலே நல்ல படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். இரண்டாவது திசையாக கேது திசை வரும். பொதுவாக கேதுவுடைய புதனுடைய இருப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் 4 வயசு 5 வயசில் கூட கேது திசை வந்துடும். சில பேருக்கு புதனுடைய இருப்பு அதிகமாக இருந்தால் 12 வயசு 13 வயசில் கேது திசை வரும். அந்த ரெண்டாவது நடக்கக்கூடிய கேது மகா திசையில் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். படிப்பு கூட கேது திசையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். கேது பகவான் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வையோடு இருந்தால் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை அடைய முடியும். கேது திசைக்கு அடுத்து இவங்களுக்கு மூன்றாவது திசையாக சுக்கிர திசை வரும். சுக்கிர திசை என்பது ஒரு மத்தியம வயதிலேயே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசில் வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசில் வரும். இப்படி சுக்கிர திசை வர்றதுனால சின்ன வயசுலேயே திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள், ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல அனுகூலங்கள், ஒரு வீடு வாசல்லாம் அமையக்கூடிய யோகம்லாம் உண்டாகும். பொதுவாக சுக்கிரன் சுகமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கையை கொடுத்தாலும் மூணாவது திசையாக சுக்கிர திசை நடக்கும் என்பதனால சுக்கிர மகாதசை ரேவதியில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை தர்றதில்லை. இவங்களுக்கு 4வதாக சூரிய திசை நடக்கும். 4வதாக நடக்கக்கூடிய சூரிய திசை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, பெரிய பதவியில் வைக்கக்கூடிய உங்கள் அதிர்ஷ்டங்கள், அனுகூலத்தெல்லாம் கொடுக்கும். சூரியனுக்கு அடுத்து சந்திரன் நடக்கும். சந்திர மகாதசையிலையும் பல்வேறு வகையில் அனுகூலத்தையும் உயர்வையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இவங்களுக்கு ஏற்படும். ரேவதியில் பிறந்தவங்க விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.